அண்ணன் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறதுல பாரதி அன்னைக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையா? அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? அவங்க கண்ணு முன்னாடி அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதை தடுத்து நிறுத்தணும்னு அவங்க நினைக்கவே இல்லையா? இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. எல்லாமே சரியாதான் போயிட்டு இருக்கு. இப்போ நீ ஏதாவது பேசி குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. உன் அண்ணன் ஆதி பழசெல்லாம் மறந்துட்டு மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்க போறான். அதனால நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுடா. வந்துட்டல்ல, கல்யாணத்தை அட்டன் பண்ணு. அதோட நிறுத்திக்கும். அதுதான் உனக்கும் நல்லது, எங்க எல்லாருக்குமே நல்லது. இதுக்கு மேல உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பா, என்ன நடக்குதுங்க? அம்மா ஏதோ பேசிட்டே இருக்காங்க. நீங்க என்னடா நான் பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. இங்க பாரு ஆனந்த், உன் அம்மா சொல்றது கேளு. அப்ப நீங்களும் இதை கேட்க போறது இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்னால அமைதியாகவும் இருக்க முடியாது. மா, உங்களுக்கே நல்லா தெரியும், ஆதி அண்ணனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க நல்லா இருப்பாங்கன்னா சரி, இல்லனா கண்டிப்பா நான் இதுல பிரச்சனை பண்ணுவேன். பாரு, என்னடா நீ பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசுற? நாங்க சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எங்களுக்கு தெரியாத நல்லது கெட்டதான் உனக்கு தெரியுதா? இந்த பார், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் சைலண்டா இருக்கணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. தேவையில்லாம யாருக்கிட்டையாவது எதையாவது பேசி மொத்தத்தையும் கெடுத்து விட்டுறாத. நீ இங்கேயே இருக்கணும். பவனி வா. ஆனந்த் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்காரு? கல்யாணத்துக்கு வர சொன்னதா பவானியும் ஏகாம்பரமும் சொன்னாங்கன்னு சொன்னாரு. ஆனா அத ஆனந்த் சொன்னப்போ பவானி ஏகாம்பரம் முகத்துல ஒரு மாதிரி இருக்கும் தெரிஞ்சது. ஆனந்த் என் கூட பேசிடக்கூடாதுங்கிறதுல அவங்க 2 பேரும் ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனந்துக்கு இங்க நடக்கிற விஷயம்லாம் தெரியுமா தெரியாதா? அவங்க அப்பா அம்மா ஆதிய சுத்தி இவ்ளோ சதிவலை பின்னிருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஆனா ஆனந்த் என்ன பார்த்து ஷாக் ஆனாரே. அவரு என்னை இந்த வீட்டுல எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, எப்படி இருக்கீங்க ஆனந்த்? நான் நல்லா இருக்கேன் அண்ணே. ஆனா நீங்க நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க என்ன நடக்குது அண்ணே? ஆதி அண்ணனுக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா நீங்களும் இங்க இருக்கீங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? எல்லாமே எனக்கு தெரியும் அண்ணே. இதெல்லாம் நீங்க சொல்றப்பதான் ஷாக்கிங்கா இருக்கு அண்ணே. நீங்க அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறது தெரிஞ்சுமா அமைதியா இருக்கீங்க? அண்ணனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, அது வாஸ்தவம் தான். ஆனா நீங்க அண்ணா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கீங்க? பழைய விஷயத்தெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்தினா அவர் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க. அண்ணே, டாக்டருங்க அதே இதையும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக உங்க வாழ்க்கையவே பணைய வைக்க போறீங்களா? பவானி, என்ன ஆனந்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா, ஆனந்த் இப்ப திடீர்னு வந்து நிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, அவனுக்கு எப்படி ஆதிக்கு கல்யாணம் நடக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு? அதான் பவானி, எனக்கும் தெரியல. ஆனந்தால ஏதாவது பிரச்சனையாகும்னு நீ நினைக்கிறியா? நான் தான் அவங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அவன் என்ன பேசினான்னு பாத்தீங்களா? என் அண்ணியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அது இதனை என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஆனந்த் ஆதிக்கிட்ட எதுவும் பேசாம இருக்கணும். அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம். இங்க இறக்கிங்கம்மா. பக்கத்துல யார்கிட்டயாவது விசாரிச்சு கேட்டு போயிடுங்கம்மா. எவ்வளோண்ணே? 300 ரூபாமா. இந்தாங்கண்ணே. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்ண்ணே. ஓகேம்மா.
யாரையும் காணோம். மித்ரா கத்தாத, மீறி சத்தம் போட்ட அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஏய் மித்ரா, மறுபடியும் சொல்றேன், உன் முதுகுல கத்தி வச்சிருக்க, சத்தம் போட்ட அப்படியே குத்திட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சத்தம் போட மாட்டல்ல? யாரா நீ? எதுக்குடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? என்ன மித்ரா இப்படி கேக்குற? இன்னுமா நான் உனக்கு யாருன்னு தெரியல? நான் தான் உன்னோட லவ்வர். உனக்கு கையில மோதிரம் போட்டு ப்ரப்போஸ் பண்ணதை மறந்துட்டியா? மித்ரா, தூங்கிட்டியா? நந்தினி, நந்தினி, ஏய், ஏய், நந்தினி, மித்ரா, நந்தினி, யாரு இவன்? இந்த நேரத்துல ஓ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? யாருன்னு தெரியல நந்தினி. பின்னாடி முதுகுல கத்தி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். கத்தியா? அவன் போய் சொல்றான். அவன் கையில கத்தி இல்ல, பேனா வச்சிருக்கான். யாரு நீ? மித்ரா, முகத்தை காட்டுறா. யாரு நீ? ஏய், சொல்றா, யாரு நீ? முகமுடி காட்டுறா. நந்தினி, ஏய் நந்தினி, யாரு? விடாத நந்தினி. யாரு நீ? ஏய், ஏய், மித்ரா. Damn it. மித்ரா, இங்க என்ன தாண்டி நடக்குது? யாரடி அவன்? நடு ராத்திரியில இப்படி வந்து ரகலை பண்ணிட்டு போறான். அவன் உனக்கு தெரியுமா?